தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று இரவு கனமழை வெளுத்து வாங்கியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்தை சந்தித்தனர். தொடக்கத்தில் மிதமாக இருந்த மழை பின்னர் வேகம் எடுத்து 2 மணி நேரத்திற்கு மேலாக தேனியின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்தது. இந்த கனமழையால் ஆண்டிப்பட்டி நகரில் உள்ள குமுளி மதுரை தேசிய நெடுஞ்சாலையின் பேருந்து நிலையம், வைகை சாலை பிரிவு உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் குளம் போல தேங்கி பெருக்கெடுத்து ஓடியது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை நிலவிய கடுமையான வெப்பத்திற்கு பிறகு மாலை நேரத்தில் திடீரென கனமழை பெய்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை நீடித்தது. சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் வசிப்பிடங்களுக்குள்ளேயே முடங்கினர். கடந்த 4 நாட்களாக மழை இல்லாமல் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட சிவகங்கை மாவட்டத்தில் திடீரென கனமழை பெய்தது. நாட்டரசன் கோட்டை, கொல்லங்குடி, காளையார்கோவில், பள்ளித்தம்பம் உள்ளிட்ட பல பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர், நன்னிலம், குடவாசல், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் குறுவை அறுவடை செய்யும் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அறுவடை செய்த வைக்கோலை வயல்களிலிருந்து வீடுகளுக்கு எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் திருவாரூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு வைக்கோல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கியது. கடையநல்லூர் கலந்தர்மஸ்தான் தெருவில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்தது. விடுமுறை நாள் என்பதால் தீபாவளி பொருட்களை வாங்க நகர பகுதிகளில் கூடியிருந்த பொதுமக்கள் மழையால் சிரமத்திற்கு ஆளாகினர். தமிழகத்தில் அடுத்த 1 வாரத்திற்கு பல மாவட்டங்களில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் திங்கட்கிழமை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கடும் மழை, நிலச்சரிவுகளை தாண்டி உத்தராகண்டில் புகழ்பெற்ற சார்தாம் யாத்திரை இந்த ஆண்டு புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளது. பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி ஆகிய 4 புனித தலங்களுக்கும் இதுவரை 48.3 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். கடந்த ஆண்டுகளின் எண்ணிக்கையை முறியடித்து மொத்தம் 50 லட்சம் பக்தர்களை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேதார்நாத்தில் 16.90 லட்சம் பேரும், பத்ரிநாத்தில் 14.86 லட்சம் பேரும் தரிசித்துள்ளனர். மெக்சிகோவில் கனமழைக்கு 41 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. குடியிருப்பு பகுதிகள் மூழ்கியதால் மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன. முக்கிய சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. ஆறுகள் முழுவதும் நிரம்பி கரை புரண்டு ஓடுகின்றன. 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டிருப்பதாக அரசு தெரிவித்திருக்கிறது. காசாவில் அமைதி ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. எகிப்தில் நடைபெறும் இந்நிகழ்வில் உலகத் தலைவர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கும் அழைப்பு வந்தது. ஆனால் அவர் செல்லவில்லை. மத்திய அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் பிரதமருக்கு பதிலாக பங்கேற்க உள்ளார். காசாவில் இஸ்ரேல் போரை நிறுத்தியுள்ள நிலையில் அங்கு நிரந்தரமாக அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. காசா அமைதி ஒப்பந்த நிகழ்வை ஹமாஸ் புறக்கணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ட்ரம்ப் கூறிய 20 அம்ச திட்டங்களில் சில ஏற்கும்படி இல்லை என ஹமாஸ் கிளர்ச்சி குழுவினர் கருதுகின்றனர். குறிப்பாக காசா வீட்டை தாங்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்ற அம்சத்தை ஏற்க முடியாது என ஹமாஸ் அமைப்பினர் கருதுகின்றனர். இதற்கிடையே முதல்கட்ட அமைதி ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் தங்களிடமுள்ள இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிக்க உள்ளது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. பீகார் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார். சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி 29 தொகுதிகளில் போட்டியிடும் என்றும், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி மற்றும் ஜித்தன் ராம் மஞ்சியின் இந்துஸ்தானி அவா மோர்ச்சா தலா 6 தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் கூறியுள்ளார்.
பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக அசாதுதீன் ஓவைசி தலைமையிலான ஏஐஎம்ஐஎம் கட்சி முதல் கட்டமாக 32 வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. பெரும்பாலான இந்திய கூட்டணி வசம் உள்ள தொகுதிகளில் நிறுத்தப்படுவதால் இது எதிரணிக்கு கடுமையான சவாலை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் வழக்கில் தாவேக்கு மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளிக்கிறது. கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேக்கு பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலால் 41 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி வடக்கு மண்டல போலீஸ் ஐஜி அஸ்ராகருக்கு தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்க உத்தரவிட்டார். இதற்கு எதிராக தாவேக்கு சார்பில் ஆதவ் அர்ஜுனா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டோர் தரப்பில் சிபிஐ விசாரணை கோரியும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறாக பதிவிட்டதாக திமுக நிர்வாகி புகாரின் பேரில் தாவேக தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் திண்டுக்கல் சானார்பட்டி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இதற்கு எதிராக காவல் நிலையம் முன்பு தாவேக நிர்வாகிகள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. நாமக்கல் கிட்னி திருட்டு வழக்கில் தொடர்புடைய இருவரை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கைது செய்துள்ளனர். கிட்னி திருட்டு வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் இடைத்தரகர் ஆனந்த், ஸ்டான்லி மோகன் ஆகிய இருவரை கைது செய்தனர். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் சூழல் உருவாகிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக கூட்டணி கட்சியினர் ஆட்சியில் பங்கு வேண்டும் என குரல் கொடுக்க ஆரம்பித்துவிட்டதாக குறிப்பிட்டார். ஆட்சியில் பங்கு அதிக இடங்களை காங்கிரஸ் கட்சி கேட்பதாகவும் பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக பரப்புரை கூட்டத்தில் தாவேகவினர் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கும் பதிலளித்துள்ளார். தங்களுடன் இணைய விரும்பும் கட்சியோடு கூட்டணி வைக்கிறோம் எனவும் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் தெரியவரும் எனவும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணிக்கு பாமக தேமுதிக வர வாய்ப்பு இருப்பதாக திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி கணக்குகள் மாற வாய்ப்பு இருக்கிறது என்றும் இரண்டாக பிரிந்துள்ள பாமகவிலிருந்து ஒரு அணி திமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக கடைசி நேரத்தில் திமுகவுடன் சேர வாய்ப்பு இருப்பதாகவும் இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கார் விவகாரம் தொடர்பாக தேவையின்றி தன்னை வம்பிழுப்பதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன் மீதான புகாரை நிரூபிக்காவிடில் அரசியலிலிருந்து திருமாவளவன் விலக வேண்டும் எனவும் சவால் விடுத்துள்ளார். கல்வி என்பது சிலருக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கக்கூடியதாக இல்லாமல் நாட்டின் உயர்ந்த பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். தென் அமெரிக்காவில் மாணவர்களுடன் ராகுல் உரையாடும் வீடியோவை எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் பகிர்ந்திருக்கிறது. அதில் கல்வி என்பது ஆர்வத்துடன் தொடங்குவதாக இருக்க வேண்டும் என்று ராகுல் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து விலக சுரேஷ் கோபி விருப்பம் தெரிவித்துள்ளார். அதே நேரம் தனது இடம் கேரளாவின் மூத்த பாஜக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சதானந்தன் மாஸ்டருக்கு தரப்பட வேண்டும் என்றும் கண்ணூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுரேஷ் கோபி பேசியுள்ளார். சதானந்தன் மாஸ்டர் விரைவில் அமைச்சராக வேண்டும் என்பதே தன் விருப்பம் என்றும் சுரேஷ் கோபி பேசினார். ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் தோற்றதைப் போல தேஜஸ்வி யாதவும் அவரது சொந்த தொகுதியில் தோல்வியை சந்திப்பார் என ஜன்சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் விமர்சனம் செய்திருக்கிறார். பீகார் சட்டசபை தேர்தலில் தேஜஸ்வி யாதவின் கோட்டையாக கருதப்படும் ராகப்பூர் தொகுதியில் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீபாவளி நெருங்கி வரும் நிலையில் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரித்துள்ளார். மேலும் அதிக கட்டணம் குறித்து புகார் தெரிவிக்க 24 மணி நேரமும் செயல்படும் 9445014436 என்ற செல்போன் எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். தீபாவளி வரவிருக்கும் நிலையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு விற்பனை களை கட்டியுள்ளது.
சிவகாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள சாத்தூர், வெம்பக்கோட்டை, 7000 பண்ணை பகுதிகளில் உள்ள பட்டாசு ஆலைகளில் பட்டாசு உற்பத்தி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. வெளி மாநிலங்களுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்ட பட்டாசுகள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. தீபாவளி நெருங்குவதால் திருச்சி NSB சாலை, பெரிய கடை வீதி உள்ளிட்ட வணிக பகுதிகளில் ஆடை மற்றும் ஆபரணங்கள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. கூட்ட நெரிசலில் குற்றச்சம்பவங்களை தடுக்க திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் 1327 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. தீபாவளி பண்டிகைக்கான விற்பனை மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை மாம்பலம் காவல் நிலையத்தில் நவீன காவல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வெங்கச்சேரியில் தடுப்பணையை தாண்டி நீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. கனமழையால் செய்யாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெங்கச்சேரி தடுப்பணை முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் இரு கரைகளையும் தொட்டவாறு நீர் ஆர்ப்பரித்து சென்றது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 4 நாட்களாக விட்டுவிட்டு மழை பொழிந்து வருகிறது. இதனால் கொடைக்கானல் வத்தலகுண்டு சாலையில் உள்ள மூளையாறு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஒரே நாளில் நீர்மட்டம் 3 அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அணைக்கு நீர்வரத்து உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் காவிரி படுகை பாசனத்திற்காக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் KRB அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. அணையின் பாதுகாப்பிற்காக உபரி நீர் 6 பிரதான மதகுகள் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இதனால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஓசூர் கிழவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே கர்நாடக தொழிற்சாலையிலிருந்து கழிவுகள் கலந்துள்ளதால் ரசாயன நுரைகள் குவியல் குவியலாக 2வது நாளாக ஆற்றில் செல்கின்றன. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அருகே ஓடையில் குளித்தபோது திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 25 நபர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மலையடைப்புதூர் அருகே உள்ள ஓடையில் சிறுமி, 2 வயது சிறுவர் உட்பட 25 நபர்கள் குளித்தபோது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் வந்து 25 நபர்களையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். தேனியில் உள்ள மேகமலை அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் மேகமலை அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்திருந்தது. தற்போது நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பொழிந்து வரும் மழை காரணமாக கும்பக்கரை அருவிக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. இதனால் வார விடுமுறை நாளில் ஆர்வத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றனர். நீர்வரத்து சீராகும் வரை தடை தொடரும் என வனத்துறை அறிவித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பருப்பு அருவியில் வார விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தின் பல பகுதிகள் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் குடும்பமாக வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் மிதமாக கொட்டும் தண்ணீரில் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 1 வாரமாக பொழிந்த கனமழையால் பயணப்பள்ளி ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கொண்டேப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட நெல், வேர்க்கடலை மற்றும் சோளப்பயிர் தோட்டங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. விவசாய நிலங்களில் 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியதால் பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்தன. தென்மண்டல LPG டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். டெண்டரில் பங்கேற்ற அனைவருக்கும் வேலை வழங்குதல், ஒப்பந்தத்தை மேலும் ஓராண்டு நீட்டித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மும்பையிலிருந்து எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் காணொலி காட்சி மூலம் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது.
புதுச்சேரியில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பேராசிரியர் மாதவியாவை பல்கலைக்கழக பொறுப்பிலிருந்து விடுவிக்க புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் மத்திய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளை வளாக தலைவராக இருந்த மாதவியா மீது மாணவிகள் பாலியல் புகார் அளித்தனர். இந்த எதிரொலியாக துணைநிலை ஆளுநரின் உத்தரவின் பேரில் மாதவியா பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதில் பேராசிரியர் தரணிக்கரசு புதிய வளாக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 30 மீனவர்களையும் 4 விசைப்படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. போராட்டம் காரணமாக சுமார் 12 முதல் 15 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை நுவரெலியா பகுதியில் பெய்த கனமழையால் நானுஓயா நகரின் பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் அந்த பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. டெஸ்கோட், கிரிமிட்டி போன்ற தாழ்வான பகுதியில் பலரது வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தொடர் மழையால் விவசாய நிலப்பரப்புகளும் முற்றாக நீரால் நிரம்பி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அமைச்சர் அமீர்கான் முட்டாக்கி டெல்லியில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இம்முறை பெண்களும் அனுமதிக்கப்பட்டனர். ஏற்கனவே நடத்தப்பட்ட சந்திப்பில் பெண் செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படாதது பெரும் விமர்சனங்களை சந்தித்த நிலையில் இன்றைய நிகழ்வில் அவர்களும் அனுமதிக்கப்பட்டனர். இதற்கிடையே அமீர்கான் முட்டாக்கி நேற்று தாஜ்மஹால் செல்வதாக இருந்த நிலையில் அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டது. தாங்கள் மோதல்களை விரும்பவில்லை என்றும், ஆனால் மோதல் என்று வந்துவிட்டால் அதில் இறங்க பயப்பட மாட்டோம் என்றும் சீனா தெரிவித்திருக்கிறது. சீன பொருட்களுக்கு கூடுதலாக 100 விழுக்காடு வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. அரிய வகை கனிமங்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய கட்டுப்பாடுகளை சீனா அதிகரித்ததை அடுத்து இந்த நடவடிக்கையை எடுத்தது. அமெரிக்காவின் தென் கரோலினா மாநிலத்தில் உள்ள செயின்ட் ஹெலினா தீவில் உள்ள மதுபான விடுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 20 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டவுடன் அங்கிருந்தவர்கள் அருகில் உள்ள இடங்களில் தஞ்சமடைந்தனர். பிரான்ஸ் பிரதமராக செபாஸ்டியன் லெகார்னோ மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். 27 நாட்கள் மட்டுமே பிரதமராக இருந்த லெகார்னோ கடந்த 9ஆம் தேதி ராஜினாமா செய்தார். இந்நிலையில் அவரை மீண்டும் பிரதமராக நியமிப்பதாக அதிபர் மேக்ரான் அறிவித்துள்ளார். உட்கட்சி பூசல், சமாளிக்க முடியாத அளவிற்கு கடுமையான பொருளாதார நெருக்கடி போன்ற காரணங்களால் லெகார்னோ ராஜினாமா செய்தார். ஆனால் லெகார்னோவுடன் நீண்ட சமாதான பேச்சு நடத்தி அவரை மீண்டும் பிரதமராக பதவியேற்க அதிபர் மேக்ரான் ஒப்புக்கொள்ள வைத்துள்ளார். பெரு நாட்டின் லிமா நகருக்கு அருகே குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் சேதமடைந்ததால் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிப்பிடங்களை இழந்துள்ளன. வீடுகள் மிக நெருக்கமாக இருந்ததால் தீ வேகமாக பரவியதாக கூறப்படுகிறது. சீனாவின் ஷாங்சி மாகாணத்தில் உள்ள யானான் நகரில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் குடியிருப்பு பகுதி ஒன்று பாதிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவின் காரணமாக அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பல வாகனங்கள் மண்ணுக்குள் புதைந்தன. வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வெற்றிமாறன் திரைப்படத்தின் ப்ரோமோ வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குநர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் சிலம்பரசன் நடிப்பில் உருவாகும் புதிய படத்திற்கு அரசன் என பெயரிடப்பட்டுள்ளதாக சமீபத்தில் படக்குழு அறிவித்தது. இந்த படத்தின் ப்ரோமோ வருகிற அக்டோபர் 16ஆம் தேதி மாலை 6:02 மணிக்கு திரையரங்குகளிலும், அக்டோபர் 17ஆம் தேதி காலை 10:07 மணிக்கு யூடியூபிலும் வெளியாகும் என தயாரிப்பாளர் தானு அறிவித்திருக்கிறார்.